ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் இந்த அளவுக்கு கிராஷ் ஆயிருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் 10% விழுந்திருக்கு. ஆனால் இவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? காரணம், ட்ரம்ப் பல்ட்டி அடிச்சிட்டாரு. அப்படி என்ன பல்ட்டி அடிச்சாருன்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஈவினிங் 4:30 மணிக்கு நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இல்லாத நண்பர்களுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுறதுக்கு காரணம், கோல்டு ப்ரைஸஸ் 10% விழுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, சனிக்கிழமை ட்ரம்ப் போட்ட ஒரு போஸ்ட் தான். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ளார ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை திறந்து விடுற. அப்படி நீ திறக்கலைன்னா உங்கள் நாட்டில் இருக்கிற எல்லா பவர் பிளான்ட் மேலேயும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானுன்னு சொல்லிட்டு ஒரு நாடையே உலக வரைபடத்துலேருந்து தொடச்சி எடுத்துருவோன்னு சொல்கிறாரு. அதாவது ஏதோ சினிமா பார்த்துருப்பார் போல், சினிமா டைலாக்கெல்லாம் சொல்கிறாரு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை மூடியே வைக்கலையே, நாங்கள் எப்போப்பா மூடி வச்சோம், கப்பலெல்லாம் போயிட்டு தானே இருக்குது. என்ன, நாங்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்களை மட்டும்தான் நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை, மற்றபடி எல்லா கப்பல்களும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கோஆப்ரேட் பண்ணி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல், நீங்கள் எங்களோட பவர் பிளான் மேலே கை வைக்கிறதா சொன்னீங்க, வச்சு பாருங்கள். பதிலுக்கு கல்ஃப் ரீஜியனில் இருக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட், எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், பவர் பிளான்ட்டு, கேஸ் ரிஃபைனரிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிடுவோம்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் கிரியேட் ஆகுது. ஏன்னா இவங்க மாற்றி இந்த மாதிரி எல்லா எனர்ஜி ஃபெசிலிட்டிஸும் அடிச்சுக்கிட்டா அடுத்த கொஞ்சம் நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கிற மக்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் நம்மளுக்கு மாதத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு கரண்ட் கட் பண்ணுவாங்க. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கரண்ட் கட் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாளுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே சீக்கிரம் இருந்து ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுக்கிறது, எமர்ஜென்சி லைட்டுக்கு சார்ஜ் போட்டுக்கிறது, அண்ட் மிக்சிக்கு சட்னி போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம பரபரப்பாக செய்வோம். அண்ட் பவர் பிளான்ட் மேலே மட்டும் குண்டை போட்டுட்டாங்கன்னா அடுத்த பல மாதங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்திலேயே பார்த்தீங்கன்னா கரண்ட்டே இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு இருண்ட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் போயிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிரைசிஸ் வந்துடும். ஸோ இதன் காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுது. காரணம் என்னன்னா, அடுத்த 48 மணி நேரம் கழிச்சு ட்ரம்ப் என்ன பண்ணிட போறாரோ, அச்சோ அவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. காலையில் கொரியன் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 6% அளவுக்கு விழுது. அண்ட் ஜப்பானோட மார்க்கெட் 1% அளவுக்கு விழுந்தாலும் அப்புறம் லேட்டரான ரெக்கவர் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஜப்பான் கிட்ட அடுத்த 300 நாளைக்கு தேவையான க்ரூட் ஆயில் கையிருப்பில் இருக்கு. அதை மீறியும் அவங்களுக்கு க்ரூட் ஆயில் வேணும்னா இந்த பக்கம் அமெரிக்கா கிட்ட இருந்து அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அண்ட் நம்மளோட மார்க்கெட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுது. அண்ட் அங்கேருந்து கான்ஸ்டன்ட்டான ஒரு செல் ஆஃப், கொஞ்சம் கூட ரெக்கவரி இல்லை. மத்தியானத்துக்கு மேலே நம்மளோட பிரைம் மினிஸ்டர் லோக்சபாவில் பேசுகிறாரு. அதில் சில ஸ்டேட்மெண்ட் காரணமாக மார்க்கெட் லைட்டாக ரெக்கவர் ஆனாலும் மறுபடியும் செல் ஆஃப் வருது. இப்படி போயிட்டு இருக்கும்போது பேரலாக கோல்டு ப்ரைஸஸ் 10% அளவுக்கு இருக்குது. MCXல கோல்டு பார்த்தீங்கன்னா 9% குறைஞ்சி லோயர் சர்க்யூட் அடிக்குது. கோல்டு பீஸ் 10% மேலே வருது. சில்வர் பீஸ் 200 ரூபாய்க்கு கீழே 193 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஓகே, 2020 கோவிட் டைம் அப்போ மார்க்கெட் எப்படி கிராஷ் ஆச்சோ அந்த மாதிரி இந்த முறை கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பித்தோம். நாளைக்கு மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நானும் வாட்ஸ்அப் சேனலில் எதுவும் பயப்படாதீங்க, கொஞ்ச நாள் இதெல்லாம் சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு நம்மளோட நண்பர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். 4:30 மணிக்கு பார்த்தா சாதாரணமாக மார்க்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எப்பயுமே கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 3:45 ட்ரேட் ஆகிறது முடிஞ்சு 4:45 மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4:30 மணிக்கு நானும் ஃபோனில் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். என்னடா இதுன்னு சொல்லிட்டு கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ காமிக்குது, நாளைக்கு எந்த அளவுக்கு விலோன்னு காமிக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா கோல்டு ப்ரைஸஸ் சடனாக ஒரு ஸ்பைக் 4100-150 பார்த்தீங்கன்னா $4400 அளவுக்கு ஸ்பைக் காமிக்குது ஒரே 5 மினிட் கேண்டலில். அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தோம்னா $114 சடார்னு விழுந்து $100 உடச்சிட்டு $98 காமிக்குது. ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கடா, ஒருவேளை சீஸ்ஃபயர் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு நானும் செய்திகளை தேட ஆரம்பிக்கிறேன். அப்படி தேடும்போது தான் காலையிலே, அதாவது அவங்க ஊர் டைமுக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தூங்கி எழுந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. என்னன்னா, அந்த போஸ்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, I am pleased to report that the United States of America and the country of Iran have had over the last 2 days very good and productive conversation regarding a complete and total resolution of our hostilities in the Middle East. Based on the tenure and tone of this in-depth and detailed and constructive conversation, which will continue throughout the week, I have instructed the Department of War to postpone any and all military strikes against the Iranian power plants and energy infrastructure for a 5-day period, subject to the success of ongoing meetings and discussion. Thank you for your attention to this matter. President Donald Trump சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போடுறார். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்கு ஈவினிங் 4:30 மணிக்கு அவங்க போஸ்ட் பண்ணுறாரு.
அண்ட் அவங்களோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம டைமுக்கு 7-7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டை பண்ணுறாரு. அதாவது இதை நம்மளோட மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். 9:15 நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 6:15 வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ உடனே டவ் ஜோன்ஸ் வந்து 3.5% பாசிட்டிவ் காமிக்குது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து நாளைக்கு 700 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் காமிக்குது. ஆஹா, நம்ம எதுக்கு பயந்தோமோ அந்த விஷயம் நடக்க போகிறது கிடையாது. 48 மணி நேரம் கழிச்சு ட்ரம்ப் வந்து பெருசாக எந்த அட்டாக்கும் பண்ண போகிறது கிடையாது. பவர் பிளான்ட் மேலே கை வைக்க போகிறது கிடையாது. அவங்க பதிலுக்கு இந்த பக்கம் குரூட் ஆயில் மேலையெல்லாம் கை வைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சோட மார்க்கெட் ரிகவர் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மையை விளக்குறாங்க. அதாவது ட்ரம்ப்போட முகமூடியை வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்னு கிழிக்கிறாங்க. நாங்கள் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ இன்டர்மீடியட்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பேசவே கிடையாது இந்த 2 நாள். அதாவது ஓமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது, இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மீடியேட்டராக செயல்பட்டாங்க. இந்த நியூக்ளியர் டாக்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி ஒரு ஆளாக செயல்பட்டாங்க. ஸோ அவங்க மூலியமாக கூட நாங்கள் பேச கிடையாதுங்க, இந்த ஆள் தோத்துட்டாரு, அதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு டர்ன்னு முகத்திலேயே கிழிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட இன்னமும் கூட நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து ஒரு 700-800 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, இந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எங்கே வேணால் சண்டை போட்டுட்டு போங்க, ஆனால் க்ரூட் ஆயிலை நிறுத்தாதீங்கன்றது தான் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸோட ஒரு பயமே. ஒருவேளை க்ரூட் ஆயில் வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை அஃபெக்ட் பண்ணாது. அந்த காரணத்தினால ஓவராலாக யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து 2% நெகட்டிவாக இருந்தது, 1.5% பாசிட்டிவாக மாறிடுச்சு இப்போது. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து நாளைக்கு 700-800 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப் காமிச்சிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% அளவுக்கு கேப் அப் ஓப்பனிங் காமிச்சிட்டு இருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் $250 அளவுக்கு இன்ட்ராடே லோலேருந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டே ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்ன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவாக தான் இருந்தது. ப்ராடர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸான நிஃப்டியாக இருக்கட்டும், ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்தது. செக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸில் ஐடி செக்டார் மட்டும் பாசிட்டிவ் வந்தது. என்னோட போர்ட்ஃபோலியோவில் பர்சனலாக வந்து பார்த்தோம்னா ஐடி செக்டாரோட சேர்த்து, ஐடிபிஸோட சேர்த்து இவங்க கிறிஸ்டல்ன்ற ஒரு கம்பெனி இருக்குது, கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. இந்த 2 விஷயம் தான் ஓவராலாக மார்க்கெட்டில் நான் அப்சர்வ் பண்ண விஷயம். மற்றபடி மற்ற எல்லா வேல்யூபிளான கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் கிடச்சிட்டு இருந்தது. ஈவன் கோல்டு ப்ரைஸஸே வந்து பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு விழுந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவராலாக அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 3300 கம்பெனியில் 300 கம்பெனி பாசிட்டிவாகவும் 3000 கம்பெனி நெகட்டிவாக இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பேனிக் வந்து வீக்கெண்டில் வந்து ட்ரம்ப் கிரியேட் பண்ணிட்டு திங்கட்கிழமை சாயங்காலம், அதாவது அவங்களோட மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பேசிட்டேன், அடுத்த 5 நாளைக்கு நாங்கள் அட்டாக் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு ஈன்னு இழிச்சிக்கிட்டே வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இதன் காரணமாக ஒட்டுமொத்த நெகட்டிவிட்டி மாதிரி மறுபடியும் வந்து 23,000க்கு மேலே நம்மளோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ கிஃப்ட் நிஃப்டி காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் நைட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை மறுபடியும் வந்து ஈகோ கிளாஷில் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னமும் கொஞ்சம் நாளைக்கு இந்த பெயினை வந்து நம்ம வந்து சந்திச்சு தான் ஆகணும். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட வியூவர்ஸுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னோட ஃபாலோவர்ஸுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒன்றே ஒன்று தான், ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா, பேசாமல் இருக்க. இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற காசை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு மார்க்கெட் விழுதுன்னு சொல்லிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் விற்காதீங்க. அண்ட் இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா ஒரு 2 மணிக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. அதாவது இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்டை நாங்கள் வந்து சீரியஸாக பார்த்துட்ருக்கோம். அண்ட் எல்பிஜி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் எல்பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டிலே வந்து எல்பிஜியோட உற்பத்தி வந்து 40% மேலே நாங்கள் அதிகரிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதாவது எல்பிஜினா ஒன்றும் இல்லை, க்ரூட் ஆயில் வந்து சூடுபடுத்தும் போது அதுலேருந்து வரக்கூடிய பூட்டேன் அண்ட் புரோபேன் கேஸை சேர்க்கும் போது எல்பிஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே வந்து நாங்கள் உற்பத்தியை அதிகரிச்சிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் வந்து 14 kg சிலிண்டராக தான் வரும், இதுக்கு மேலே 10 kg சிலிண்டராக கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி குறைவாக கொடுக்கும்போது நிறைய பேருக்கு கொடுக்க முடியல, பற்றாக்குறையை வந்து சமாளிக்க முடியும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து அந்த ஒரு அப்டேட். அண்ட் ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து பூசி முழுகிறாரு. அதாவது இவங்க மேலே கை வச்சோம்னா நம்மளை முடிச்சு விட்ருவானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்ப்போம். அவசரப்பட்டு யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆல்ரெடி நீங்கள் ஷேர்ஸை வாங்கியிருந்தீங்கன்னா அவசரப்பட்டு வித்துடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் சட்டுன்னு இப்போ பாருங்கள் 700-800 பாயிண்ட் கேப் அப்னு சொல்லிட்டு காமிக்குது. 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியுது, 4:30-5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 700-800 பாயிண்ட் கேப் அப்னு காமிக்குது. ஸோ ஓவர் நைட்டில் என்ன வேணாலும் மாறலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி டேட்டா வந்து அப்டேட் பண்ணல. ஒன்ஸ் அதை அப்டேட் பண்ண உடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அவங்களோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸை பற்றின டீட்டெயில்ஸும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். யாராவது ஜாயின் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட் பற்றின செய்திகளை வந்து உடனே தெரிஞ்சுக்கணுன்றவங்க அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஒரு தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.